பல வருஷத்துக்கு அப்புறம் நான் படித்த அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பெசன்ட் நகரில் இருக்கு. ரூம்குள்ள வரணும்னாலே ஒரு பயம் தானே. ஒரு குச்சி வச்சிருப்பாரு, மிரட்டிக்கிட்டே இருப்பாரு அவரு. ஆமா, அந்த ரூம்குள்ள யாரும் அவ்வளவு ஈஸியா வந்துட முடியாது, அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. இப்போ இன்னைக்கு கிட்டத்தட்ட பல வருஷம் 86 அவுட், ஞாபகம் வருதுங்கிற மாதிரி பொக்கிஷமாக நெஞ்சு புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. இந்த பொசிஷனுக்கு நீங்க வருவீங்களா தம்பி? உறுதிமொழி எடுக்கிறீங்களா தம்பி? வருஷத்துக்கு அப்புறம் நான் படித்த அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பெசன்ட் நகரில் இருக்குது. அதுக்கு உள்ளே போகிறேன். ரீயூனியன் மாதிரி எல்லாருமே, அந்த அலுமினிஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. ஸ்டெப் இன் பண்ண போகிறேன். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. நான் இப்போ உள்ளே போயிட்டு நிறைய விஷயங்கள் ஷூட் பண்ண போகிறோம். எஸ்பெஷலி நான் படித்த ஸ்கூல் இன்றைக்கி என்ன பொசிஷனில் இருக்குது, இன்றைக்கி மாணவர்கள் எப்படி இருக்காங்க, அங்கேருந்து ஆசிரியர்கள் எப்படி இருக்காங்க, இது எல்லாமே நாங்கள் உள்ளே போய் ஷூட் பண்ண போகிறோம். லெட்ஸ் வில் கோ இன்சைட். பல வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஸ்டெப் இன் பண்ணுறேன் ஸ்கூலில். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எஸ்பெஷலி மணி மேம் வாங்க. ப்ரொஃபஸர் கூப்பிட்ட உடனே வந்தாங்க. இட்ஸ் அ வெரி ஃபேமஸ் ப்ரொஃபஸர். நிறைய பேருக்கு எஜுகேஷனுக்காக அவங்க எஜுகேஷன் படிப்பு காசு கொடுத்து உதவுறத விட ஓரலாக சொல்லி அவங்க இப்படி போனால் இப்படி வரணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறதுலாம் கிரேட்டு. அவங்களுடைய நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், இம்ப்ரெஸ் ஆகி தான் நானே கூப்பிட்டுருக்கேன். ஸோ ஒன் மோர் திங், இஸ் மை நெய்பர் ஆல்சோ. More important is more important. Okay, it's a great honor, ma. Just come, we will continue. Yes. Come. பல வருஷத்துக்கு அப்புறம் 86க்கு இருந்து வெளியில போனது சார். ஓகே, அதுக்கப்புறம் உள்ள வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம். நீங்க ஹெட் மாஸ்டரா இருக்க ரொம்ப சந்தோஷம். ஹலோ சார், ஹலோ சார், ஹலோ சார், ஹலோ சார், ஹலோ சார், ஹலோ. ஹாய், எப்படி இருக்கீங்க? வாங்க. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். ஓகே, மந்திரம் ஆர்ட்ஸ் காலேஜ். ஆமாம், பிரசிடென்சி நிறைய சாதனை பண்ணவங்க. இன்னைக்கு அட் பிரசன்ட்ல நிறைய பேருக்கு எப்படி நெக்ஸ்ட் பொசிஷன் எப்படி போ. ஷீஸ் a professor. எப்பவுமே ஃபிட்னஸ், ஐ லவ் ஃபிட்னஸ் ஆல்சோ அபார்ட் ஃப்ரம் ஸ்டடீஸ். ஆல்வேஸ் மோட்டிவேட், ஆல்வேஸ் மோட்டிவேட். அவங்க நிறைய ஒர்க் அவுட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ளீஸ் சிட். நோ, இந்த ரூம்குள்ள வரணும்னாலே ஒரு பயம் தானே. ஒரு குச்சி வச்சிருப்பாரு, மிரட்டிக்கிட்டே இருப்பாரு அவரு. ஆமா, அந்த ரூம்குள்ள யாரும் அவ்வளவு ஈஸியா வந்துட முடியாது, அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. இப்போ இன்னைக்கு கிட்டத்தட்ட பல வருஷம் 86 அவுட். 86ல இருந்து இது வரைக்கும் உள்ளே வரணும் நிறைய நாள் ட்ரை பண்ணோம். 86 எங்களுக்கு ஜூனியர். ஓகே, நாங்க 85. ஓகே, சந்தோஷம். ஆல்வேஸ் ஐ அம் ஜூனியர் டு எவ்ரிவன். நடிகர் நடராஜ் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. ஆமா, அவர் வந்து நிறைய படங்கள் பண்ணிருக்காரு. இங்க அலுமினி அவர். வணக்கம் டீச்சர், ஹவ் யூ? எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் இந்த அளவு நீங்க ஸ்பெண்ட் பண்ணி பண்றது. ஓகே 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 ஓகே. நிறைய நினைவுகள் இருக்குமா இங்க? ஓகே, ஸ்கூல்னாலே அது ஒரு ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் தான் லைஃப்ல. ஓகே, அதனால இங்க நல்ல விளையாட்டு ரொம்ப சந்தோஷம். இல்ல இங்க இருக்கு நம்ம மட்டும் இல்ல, எல்லாருமே ஆகணும் அந்த மாதிரி. ஆமா, இல்ல நிறைய ஸ்டூடண்ட்ஸ் நல்ல பிசினஸ் நல்ல ஜாப்ல இருக்காங்க. வெரி குட். ரெண்டு ஸ்டூடண்ட்ஸ் நான் டீச்சர்ஸ் வரும்போது ஃபீஸ் கூட கட்டணும். 40,000 ஈஸியா நீ வேல்யூல இருக்கலாம். எக்ஸலென்ட். ஆமா, இன்னொருத்த இந்த கோர் கம்பெனில இருக்கானுங்க. பி மெக்கானிக்கல் டிஸ்டர் 2 பேர். ரொம்ப நல்ல செட். அது நிறைய அப்படி ஹெல்ப் பண்ணி தான் இருக்கும். ஃபீஸ்லாம் கூட பே பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு பையன் அண்ணா யூனிவர்சிட்டியில இதுல மெக்காட்ரானிக்ஸ் படிக்கிறான். ஸோ இன்னும் ஸ்டில் இஸ் சென்டிங் அந்த இதெல்லாம் அவங்க என்னென்ன கிரேட் எடுத்து எல்லாருக்கும் அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். லேப்டாப் கொடுத்துருக்கேன். வெரி குட். நீங்க எந்த ஊர்மா நீங்க? நேட்டிவ் வெல்லூர். ஓகே, 25 இயர்ஸ் தான் இங்க இருக்கும். இப்போ டீச்சிங் லைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி பண்றீங்க. ஃபேமிலி எல்லாரும் HM CO DO அந்த லெவல் தான் எல்லாரும். ஓகே ஓகே. இதுதான் முதல்ல நன்றி சொல்லணும். கிராண்டா பண்றீங்க, பெரிய விஷயம். ஓகே, இது இன்னும் நிறைய மாணவர்களை வந்து கொண்டு வரும். கண்டிப்பா அது ஊக்குவிக்கிறதா வந்திருக்கும். ஓகே, தேங்க் யூ டீச்சர், தேங்க் யூ வெரி மச். 1986ல
அபை எல்லாம் ஒரு ஸ்கூல்ல நான் முடிச்சுட்டு 5th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு 6th ஸ்டாண்டர்டுக்காக இங்க உள்ள வந்தேன் இடம் இது அப்படியே இருக்கு, அதே மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் என்னோட கிளாஸ் இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்க ஒரு HMஓட ரூம் அது. இந்த பிள்ளைங்க எப்படி வராங்களோ அதே மாதிரி இன்டர்வல் சைடுல வருவோம், லஞ்ச் விட்டா ஓடுவோம். மேக்ஸிமம் ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். நிறைய ஸ்கூல்ல வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து கிரவுண்டே இருக்காது. இங்க பாக்குறதுக்கு பெரிய ஸ்கூல், பெசன்ட் நகர்லயே இது பெரிய ஸ்கூல். அப்படியே உள்ளுக்கு வந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய கிரவுண்ட் இருக்கு பாருங்க. பெஸ்ட் கிரவுண்டு, பியூட்டிஃபுல்லா. இதுல தான் ஃபுட்பால் விளையாடுவோம், ஜாலியா ஃபுட்பால் விளையாடுவோம். இட்ஸ் a குட் மெமரி. ஓ மை காட், பல வருஷத்துக்கு அப்புறம் உள்ள வரேன், எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. இங்க இருந்து பார்த்தோன்னா அந்த பெசன்ட் நகர் வாட்டர் டேங்க் தெரியும். நிறைய பேர் இந்த வாட்டர் டேங்கை பார்த்துருக்க மாட்டீங்க. பெசன்ட் நகர் வாட்டர் டேங்க்னு போட்டா வரும், அங்க பாருங்க, அதான் பெசன்ட் நகர் வாட்டர் டேங்க். அதுக்கு பின்னாடி இருக்கிறதா பெசன்ட் நகர் பிள்ளையார் கோவில், ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில். அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் குவார்டர்ஸ். செம்மையா என்ஜாய் பண்ணுவோம். பாருங்க எவ்வளவு பெரிய கிரவுண்ட் இருக்கு. வாங்க உள்ள போலாம். இதான் என்னோட கிளாஸ் ரூம். ஞாபகம் வருதுங்கிற மாதிரி பொக்கிஷமாக நெஞ்சு புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. அப்படியே இருக்கு. நோ சேஞ்சஸ். பில்டிங் எல்லாம் எதுவுமே மாத்தவே இல்லை. சேர்ஸ் மட்டும் மாத்திருக்காங்க. வுட்டா இருந்துச்சு, இதை வந்து இரும்பு சேரா போட்டிருக்காங்க. இங்க டீச்சர்ஸ் பிரமாதமா டீச் பண்ணுவாங்க. இன்னைக்கு டீச்சர்ஸ் பேர்லாம் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. சுகுணா பாய்னு ஒரு டீச்சர், அனுராதான்னு ஒரு டீச்சர். பியூட்டிஃபுல்லா எடுப்பாங்க. அப்பயே சொல்லுவாங்க படிங்கடா படிங்கடான்னு சொல்லுவாங்க. நம்ம இங்க அப்படியே உட்காந்து சுத்திட்டோம். பட் இருந்தாலும் இங்க இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டோம். இந்த ஸ்கூலுக்குன்னு வரும்போது சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் கத்துக்கிறதுனாலதான் இன்னைக்கு நான் படிச்சது கம்மியா இருந்தாலும் எனக்கு நாலேஜ்கள் அதிகமா இருந்தது. காரணம் இந்த ஸ்கூல் தான், மறக்கவே முடியாது. நிறைய என் கூட படிச்ச ஸ்டூடெண்ட் எல்லாம் வெளில உட்காந்துருக்காங்க பாருங்க. என் கூட படிச்சவங்க எல்லாரும் ஆசையா ரீயூனியனுக்காக வந்திருக்காங்க. திருநாவுக்கரசு, ஸ்ரீபதி இன்னைக்கு ஒரு போலீஸ் லைன்ல, இன்னைக்கு ஃபயர் சர்வீஸ்ல வெரி குட் போஸ்டிங்ல இருக்காரு. ஓகே, லோகு பாருங்க கலக்குவாரு அப்பயே. ஓகே பட்டு ஓகே, கிளாஸ் ஃபர்ஸ்ட் பத்தியா எங்க போனாலும். சாரதி இந்த ஸ்போர்ட்ஸ் மேன, அந்த காலத்துல சிலம்பம், பாக்ஸிங், ஜிம்னாஸ்டிக்லாம் பேர் போனவர் அவரு. அவங்க அப்பா இருந்தாலும் அவரும் இன்னைக்கும் கலக்குறாரு. பாஸ்கர். ஓகே ஐயா, ஆமா. சுந்தர். ஓகே, ஞாபகம் வருது பாட்டு தாண்டா போடணும். லோகே எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்திருக்குல்ல. இதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட், நாங்க லாஸ்ட்ல தான் உட்காருவோம். லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். உங்களோட அனுபவங்கள் என்ன இப்படி எப்படி எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? இல்ல அனுபவங்களோட நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டோம். நடுவுல டச் இருக்கும். லோகு டச்லயே இருப்பாப்புல, சாரதி டச்ல இருப்பாப்புல, ஸ்ரீபதி டச்ல இருப்பாப்புல. ஸ்கூலுக்குள்ள வந்துட்டு ஜஸ்ட் ஒரு என்ட்ரு பண்ணிட்டு அப்படி போயிடுவேன். வெளியில வாட்ச்மேன் இருந்தா உள்ள போய் பார்க்கலாமான்னு கேட்பேன். கேட் வரைக்கும் வருவேன். வந்து என்ட்ரன்ஸ் வரைக்கும் வந்துட்டு ஏன்னா பூட்டிருக்கோம் மார்னிங். ஸோ எல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிடுவேன். நீ நம்புவியா 86ல நாங்கள் இங்கேருந்து போனோம்ல, அதுக்கப்புறம் நான் உள்ளே வரல. இத்தனைக்கு நான் போன வாரம் திங்கட்கிழமை காலையில வந்தேங்க, வரவே இல்லை. ஒவ்வொரு ட்ரிப்பு போகும்போது அப்படியே அந்த ஸ்கூலை பார்த்தா அந்த மெமரிஸோட தான் வளர்ந்தது இங்கே தானே. வந்து பார்த்துட்டு அப்பதான் பெருக்கிட்டு இருந்தாங்க. சரி பார்த்துட்டு போயிட்டேன். ஓகே, இனிமேல் அடிக்கடி வரணும். வந்துட்டு இங்க இருக்க ஸ்டூடெண்ட் எல்லாம் ஊக்குவிக்கணும். சாரதியை விட்டு சிலவன் கிளாஸ் எடுக்க வைக்கணும் உள்ள. என்ன சாரதி? இந்த மாதிரி ஒரு கொடுமை யாரும் கிடைக்காது. இல்ல ஆமா ஆமா. ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஓ பேசுவோம், வாங்க உள்ள போவோம். காலையில வந்து உள்ள இல்ல பேக் உள்ள வச்சிருவோம். 9 மணிக்கு பிரேயர் அட்டெண்ட் பண்ணிட்டு அப்படியே பேக் என்ட்ரன்ஸ் வரைக்கும் வெளில போய்டுவோம். தூக்கி போடுவாங்க இங்க இருந்து பேக். அதெல்லாம் படிக்கிற பசங்க அங்க இருந்து அப்படியே காம்பவுண்ட் குச்சி. கனகராம் தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் படம் என்ன படம் சொல்ல? ஊருக்கு உபதேசம். கரெக்ட்டா நான் வச்சிராம் பார். விசுவோட படம் ஊருக்கு உபதேசம். ஃபர்ஸ்ட் எகிரி குச்சி ஷூட்டிங். சினிமாக்கு எனக்கு சம்பந்தமே இல்லாத நான் படிச்சிட்டு இருந்தேன். லாஸ்ட்ல சினிமாக்குள்ளே போய் உட்கார்ந்துட்டேன் ஸ்ட்ராங்கா. இந்த மாதிரி
நேரம் சின்னதா இருந்தது, இப்போ வளர்ந்து சூப்பரா இருக்கு. ஹலோ, வணக்கம் வணக்கம். என்ன பண்றீங்க பிராக்டிஸ்? டான்ஸா? ஓகே ஓகே. நீங்க எல்லாரும் டான்ஸ் தானா? என்ன ஸ்டாண்டர்ட்? 12th. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். Thank you, sir. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். ஓகே. செல்போன் உள்ள வந்திருக்கு. ஓகே ஓகே பை. பாருங்க உள்ள டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் இந்த மாதிரி ஆனுவல் நடந்துச்சுன்னா ஏதாவது பிராக்டிஸ் பண்ணுவோம். அந்த நினைவுகள். சுதாகர் அவர்களையும் திரு என் நடராஜன் சுப்பிரமணியன் அவர்களையும் திரு டி வெங்கடராமன் அவர்களையும் டாக்டர் அன்பு ஆறுமுகம் அவர்களையும் திரு பெசன்ட் ரவி அவர்களையும் டாக்டர் சி சுரேஷ் அவர்களையும் எங்கள் ஆசிரியர்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். ஒரு ஸ்கூல் போய் காலேஜ் போய் தான் இன்னைக்கு நிலைமையில இருக்கேன். தென் நெக்ஸ்ட் கனெக்ஷன் பெசன்ட் ரவி சார். இங்க நான் வந்ததுக்கு மெயின் ரீசன் சார் தான். ரொம்ப வருஷம் கழிச்சு அங்கிள் வந்து திருப்பி நாங்க மீட் பண்ணோம் சார். அவர் எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட். காந்தி நகர் அடையாறுல நாங்க தேர்ட் இருந்த வீட்ல எங்களுக்கு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் 2011ல இருந்து 2021 நாங்க அங்க இருந்து வெக்கேட் பண்ணி நந்தனம் வந்திருந்தோம். அது வரைக்கும் எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டம் சார். ஜிம்ல பார்த்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அக்காவையும் பார்த்துட்டு நீங்க இந்த மாதிரி எங்க ஸ்கூல் நான் படிச்ச ஸ்கூல்ல இது ஒரு இவெண்ட் நடத்த போறேன், நீங்க வாங்கன்னு மட்டும் தான் சொன்னாங்க. டேட்டை ஒரு 1 month முன்னாடியே சொல்லிட்டாரு. நாங்க வந்ததெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, இங்க படிச்சு இந்த இடத்துல இருந்தும் இப்படி வர முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட இவங்க இருந்திருக்கலாம். எப்படி படிச்சிருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா ஒருத்தரும் ஒரு துறையில நீங்க சாதனையாளரா நல்ல வசதி வாய்ப்போட நிக்கிற ஒரு வண்டி யார் யாருன்னு எனக்கு தெரியல. நீங்க நிறைய பேர் தலைமுடியெல்லாம் அதாவது ஸ்டைலா அங்க பார்த்துட்டு இருந்தீங்க. வேடிக்கை பார்க்கறது ஒண்ணு, அது ஓனர்ஷிப் எடுக்கிறது ஒண்ணு. இவங்க எல்லாருமே இங்க படிச்சவங்க தான். மோட்டிவேஷன் அப்படின்லாம் கிடையாது. ஏன் நான் ஸ்கூலுக்கு வரணும்னா இங்க வந்தாதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். 26ஆம் தேதி டெல்லியில இந்த வருஷம் யூபிஎஸ்சி சொல்லக்கூடிய ஐஏஎஸ் தேர்வுடைய இன்டர்வியூ முடிய போகுது. 26ஆம் தேதி நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 2 வாரத்துல நியூஸ் பேப்பர்ல வரும், நம்ம எல்லாரும் பார்ப்போம், நீங்களும் பார்ப்பீங்க. ஏதோ ஒரு ரூபத்துல சோசியல் மீடியால உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வரும். இந்த ஏரியாவை தமிழ்நாட்டை சேர்ந்து 60ல இருந்து 70 பேர் இந்த வருஷம் தேர்வை கண்டிப்பா கிளியர் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருமே 400 திட்டத்தை கீழே பாஸ் பண்ணவங்களா தான் இருப்பாங்க. இந்த உள்ள வரும்போது சரவணன் நான் உங்க வீடியோ பார்த்திருக்கேன் மேடம்னாரு. எனக்கு ரவி சார் பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். தேங்க்ஸ் சார் ஃபார் இன்வைட்டிங்னு ஒரு வேர்டு சொன்னேன். இதுக்காக தான் இந்த ரீச் எனக்கு வேணும். எதுக்கு இவ்வளவு வசதி இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். விட்டுறாதீங்க. யாருமே வாய்ப்பு இல்லாம லைஃப்ல தோக்குறது இல்ல, வழிகாட்டுதல் இல்லாம தான் தோக்குறாங்க. தோத்துறாதீங்க. இங்கே வருகை தந்திருக்கும் தலைமை ஆசிரியருக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், மாணவர்களுக்கும், மாணவர்களை பெற்றெடுத்த தாய் தந்தையினருக்கும், சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அனைவர்களுக்கும், மாணவ மாணவிகளுக்கும், எனது நண்பர்கள், எனது பழைய நண்பர்களுக்கும் என் முதற்கரை வணக்கத்தை தெரிவித்துக் கல்வியோட முக்கியம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு இப்ப கஷ்டப்படுறேன். நான் சரியா படிக்கல, இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என்ன நிறைய பேர் அனுப்பிச்சாங்க. நான் அன்பு வந்து சும்மா நான் அலட்சியம். அவங்க சோசியல் மீடியால பார்த்திருக்கேன். எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா அவங்க நான் பெருமைப்படுறேன். ஏதோ விளையாட்டா நினைச்சிட்டு அங்க ஒரு கும்பல் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. உங்களோட வாழ்க்கை பிரச்சனை 1 ரூபாய் சம்பாதிக்க முடியாது. இன்னைக்கு வாழ்க்கை பிரச்சனை எப்படி ஈஸியா கண்டிப்பா உங்களால முன்னேற முடியும். எவனுடைய ஹெல்ப்பும் இல்லாம கவர்மெண்ட் சப்போர்ட்ல எவ்வளவு அழகா நீங்க முன்னேறி போலாங்கிறத இவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க அன்பு. இது சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுக்கு ரொம்ப ஈஸியா நினைச்சிட்டு இருக்கீங்க. அவங்கள இங்க வர வைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா இதனால அவங்க ஒருத்தர் பயனடைஞ்சா போதும் சந்தோஷப்படுற ஒரு ஆன்மா சாதாரண விஷயம் இல்லை. நீங்க உட்காந்துட்டு ஏதோ சும்மா ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க. 1 ரூபாய் சம்பாதிக்க முடியாது. மற்றவங்களுக்கு அடிமையா இருக்க போறீங்களா? நீயா இருக்கணும்னு ஆசைப்பட்டா படிங்க.
நீயா இருக்கணும்னு ஆசைப்படு. மற்றவங்களை மேய்க்கணுமா, நீ மற்றவங்களை மேய்க்கணுமா, நீ டிசைட் பண்ணு உன் வாழ்க்கைங்கிறது சாதாரண விஷயம் இல்ல தம்பி. போக 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 நிறைய நிறைய அறிவியல் வளர்ந்துருச்சு, என்னென்னவோ வந்துருச்சு, அட்வான்ஸ் வந்தாச்சு, செல்லு வந்தாச்சு. ஆனா நீ உழைச்சா மட்டும்தான் முன்னேற முடியும். உழைப்புங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நீ நினைக்கணும் உன்னை அவன் ஹெல்ப் பண்ணிடுவான், அப்பா அம்மா தூக்கி விட்டுருவாங்க, கவர்மெண்ட் தூக்கி விட்டுருவாங்க, படிக்கிற ஆசிரியர் தூக்கி விட்டுருவாங்க, இவங்க ஏதாச்சும் ஹெல்ப் கொடுத்துருவாங்க. யார் என்ன உன்னை நீ நம்பினா மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். இல்லைன்னா தலைகள் என்னால முன்னேற முடியும். எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா வாழ்க்கை என்னன்னு? நீங்க எல்லாம் வரும்போது என்ன தெரியுமா, உங்களுக்கு பிறக்க போற குழந்தைங்களுக்கு செலவு வரும்போது என்ன தெரியுமா, 1 கிலோ அரிசி எவ்வளவு தரமா இருக்கும்? 1 கிலோ அரிசி 500 ரூபாய் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அந்த அளவுக்கு விலைவாசி வந்துடும். என்ன பண்ணுவீங்க? ஈஸி கிடையாது தம்பி, வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது. என்ன கூப்பிட்டீங்க, இது என்னோட கோவில். நான் படிச்சது இங்க 9வது வரைக்கும் 10வது வரைக்கும் தான் ஃபெயில் ஆனேன். ஆனா என்னோட கோவில் எனக்கு பல விஷயங்களை கத்துக் கொடுத்துருக்கு. சாதாரண விஷயங்கள் இல்ல, பல விஷயங்களை கத்துக் கொடுத்துருக்கு. எல்லாம் கேள்வி நானமா கேட்டேன். நான் அன்னைக்கு சொன்னேன், ஸ்கூலுக்கு நான் சரியா வரல, நாங்க ஷூட்டிங்க பார்த்து வேடிக்கை நின்றுட்டு இருந்தேன். என்னுடைய வாழ்க்கை பிரச்சனை. நான் போய் மெக்கானிக் ஷெட்ல என் அண்ணன் கூட நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் மெக்கானிக்கா. எனக்கு படிப்பு சரியா வேணா கவனம் செலுத்த முடியல. ஏன்னா வாழ்க்கையில சம்பாதிக்கணுங்கிற நிர்பந்தம். அந்த நிர்பந்தத்துல அப்பையும் நான் கேள்வி நாணத்துல நான் என்னுடைய உடல் தகுதிக்கு நான் என்ன வேணும், நான் என்னவா ஆகலாம், நான் டிசைட் பண்ணேன். என் லைஃப நான் டிசைட் பண்ண. வாட் ஐ வாண்ட், வாட் ஐ நீட். லாங்குவேஜ் ஐயா அவர்கள் சொன்னார்கள், லாங்குவேஜ் மஸ்ட் கத்துக்கோங்க. எதுக்கு லாங்குவேஜ்? இன்னைக்கு நீங்க இருந்து தாண்டி பெங்களூர் போனா லாங்குவேஜ் மதிக்க மாட்டான், இங்கே அதிக மாட்டான். லாங்குவேஜ் இஸ் மஸ்ட். ஆனா தாய்மொழியை தாயா நினைங்க, மற்ற லாங்குவேஜ் ஃப்ரெண்டா நினைங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதானே. லாங்குவேஜ் கத்துக்கோங்க. நிறைய விஷயம் கத்துக்கிறதுக்கு. சும்மா உட்கார்ந்துட்டு கையில மூடி அப்படி தலைவிட்டு சும்மா செருப்பு போட்டு அப்படி போனாக்கா நடக்காது. உன் கொண்டாட்டி காரி துப்பி அனுப்புவான். விளையாட்டு கிடையாது, காரி துப்பும். உன் பிள்ளைங்க உள்ள காரி துப்பும். சாதாரண விஷயம் கிடையாது. நான் சொல்றது இப்ப வந்து ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இதுல எனக்கு அன்பமா நினைச்ச மாதிரி ஒருத்தம் ஒன்னா நல்லா வந்தானாக்கா எனக்கு சந்தோஷம். ஒருத்தன் இல்ல, இந்த ஸ்கூல் மிக திறமையான ஸ்கூல். நாங்க பத்ராச்சலம் இருக்கும்போது எங்களை இப்படி மிரட்டுவார். அந்த குச்சம் பார்த்தா நாங்கெல்லாம் பயந்து நிற்போம். லோக என் நண்பர்கள் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு தலைமையாசிரியர் நண்பர் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு. யூஸ் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. கல்வி திறனை, கல்வி அம்மா சொன்னாங்க பாத்தீங்க, 100க்கு 100 எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதுல லோக 100 100 எடுப்பாரு. நான் நிறைய இடத்துல வந்து 13 15 மார்க் எல்லாம் எடுத்திருக்கேன். நான் பெருமையா சொல்றேன். ஆனா எனக்கு ஒரு கோல் இருந்தது. நான் வாட் ஐ வாண்ட், எனக்கு ஒரு கோல் இருந்தது. அந்த கோலோட இருக்கும்போது படிங்க, படிஞ்சு பாஸ் ஆறதுக்கான வழியை பாருங்க, ஒரு டிகிரியை முடிங்க. அதுக்கான சலுகைகள் அந்த அம்மா கிட்ட பாருங்க. அதுக்காக அந்த அம்மாவை நான் சாதாரணமா கூட்டு வரல, அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். உங்க ஸ்கூலுக்கு ஒரு அட்வைசரா கூட அவங்க கண்டிப்பா வருவாங்க. நீங்க எப்ப கூப்பிட்டாலும் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி நான் என்னமா படிக்கணும், எனக்கு என்ன கேட்டீங்கன்னாக்கா தலைமையாசிரியர் கனெக்ட் பண்ணுங்க, கண்டிப்பா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அது ஈஸியா கிடைக்காது. இன்னைக்கு சொன்னாங்க பாத்தீங்களா, நிறைய பேருக்கு எப்படி வாழணும்னு தெரியல, வழிமுறைகள் தெரியல, கவர்மெண்ட்ல கொடுக்குற சலுகைகளை பெறறதுக்கு வழி இல்லை. காரணம் என்ன? உங்களுக்கு பாதி நேரம் இன்ஸ்டாகிராம் நோண்டுங்க. இன்ஸ்டாகிராம்ல நமக்கு என்னன்னு தேவைங்கிறத நோண்டுங்க. நான் இன்ஸ்டாகிராம் பார்க்க வேணாம்னு சொல்லல, ஃபேஸ்புக் போய் நோண்டுங்க, நமக்கு என்னன்னு தேவைன்னு பாருங்க. நான் இன்ஸ்டாகிராம்ல பாதி நேரம் இருப்பேன். எனக்கு தேவையான ஸ்போர்ட்ஸ், எனக்கு தேவையான கல்வி, எனக்கு தேவையான ஜெனரல் நாலேஜ், இதை எல்லாத்தையும் கேதர் பண்ணுவேன். So why should I see? நான் எனக்கு வந்திருக்க அறிவியல் உன்னை யூஸ் பண்ணுமா, நீ அறிவியலை யூஸ் பண்ணுமா, நீ டிசைட் பண்ணிக்கோ. சாதாரண ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகுமா, ஸ்போர்ட்ஸ்க்கான வழியா படி, வெறும் டிகிரியை முடி ஸ்போர்ட்ஸ் மேனா போ. அந்த ஸ்போர்ட்ஸ்லயும் என்னவா போக போற? சும்மரா போக போறியா, அத்லெட்டா போக போறியா, பாக்ஸரா போக போறியா, டிசைட் பண்ணு. நான் இந்தியா லெவல்ல பாடணும், சும்மா ஒரு ரயில்வேல ஒரு வேலை வாங்கினா போதும் அப்படி நினைக்காது. நான் இன்டர்நேஷனல் லெவல்ல நான் யாருங்கிறத காட்டணும் அப்படிங்கிறதுக்கு என்ன, கண்டிப்பா நீ ஒரு பெரிய ஆளாக. சாதாரண விஷயம் கிடையாது தம்பி. உங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை வளர்க்குறாங்கன்னு தெரியும் இல்லையா? உங்களை எதுக்கு இந்த ஸ்கூல்ல சேர்த்திருக்காங்க? வசதி வாய்ப்பு கம்மினால தானே கவர்மெண்ட் ஸ்கூல் தாங்க. ஆனா வசதி வாய்ப்பு கிடையாது, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்காங்க. அந்த காலத்திலேயே நீங்க ஐபிஎஸ், ஐஏஎஸ் எல்லா மாதிரி பொசிஷன்ல ஏதோ அந்த அம்மா கவர்மெண்ட்ல அன்னைக்கு படிச்சிருக்காங்க. இன்னைக்கு என்ன பொசிஷன்ல இருக்காங்க? டாக்டர். இந்த பதவிக்கிறது சாதாரணமா கிடைக்கிறதா? இல்லை. தயவு செய்கிற நண்பர்களே, நான் உங்களுடைய நண்பர்கள். நான் இதே பெசன்ட் நகர்ல ஒவ்வொரு ட்ரிப் இப்படி போகும்போது அப்படியே இந்த கோயில பார்த்துக்கிட்டே போவேன். எனக்கு சான்ஸ் கிடைக்கல உள்ள வர்றதுக்கு. இன்னைக்கு தம்பி வெங்கட் மூலமா எனக்கு சான்ஸ் கிடைச்சிட்டு நான் உள்ள வந்தேன். நான் இனிமேல் உள்ள வந்துகிட்டு இருப்பேன். இந்த சுரேஷ் அவர்கள் வந்து கொண்டே இருப்பாரு. அவர் அரசியல் ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்காங்க, நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த
ஸ்கூலுக்கு என்ன தேவையோ அவரால் பண்ண முடியும். அந்த தகுதியுள்ள பொசிஷன்ல இருக்காரு. அந்த தகுதியுள்ள அந்த அம்மா இருக்காங்க. ஒரு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இங்க இருக்கிறவங்க எங்க உட்கார்ந்து இருக்கல, அவர்களும் செகண்ட் நண்பர்கள். அவர்களுக்கு நிறைய ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஹெல்ப்னா காசுங்கிறத வேண்டாம். நமக்கு ஒரு காசு கொடுத்துருவோம், நம்ம வந்துருவோம். வேண்டாம். எதுக்கு மற்றவங்க கிட்ட போய் காசு கொடுக்கணும்? இப்ப நீ நினைச்சனா இன்னைக்கு எத்தனையோ ஜாப், சைட் ஜாப்ஸ் இருக்கு. நீ படிச்சுக்கிட்டே வேலை பார்க்கலாம். ஏதோ ஒரு உன்னுடைய பாக்கெட் மணியை நீயே கலெக்ட் பண்ணிக்கலாம். அதை நல்ல வழியில செலவு பண்ணலாம். உன்னால அடிஷனல் காலேஜ் படிக்கும் போது உன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கூலுக்குள்ள வரும்போது உன்னுடைய டிசிப்ளின், உன்னுடைய ட்ரெஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெஸ் டிசிப்ளின். ஆடை பாதி. முதல்ல ஆள் எப்படி இருக்க, ஆடை தான் ஒரு மனிதனுக்கு ஒரு முக்கியம். உன்னுடைய டிசிப்ளின் எப்படி இருக்க போற. உன்னோட ஸ்கூல் யூனிஃபார்ம் நீ அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத. நான் காக்கி கலர் போட்டு வந்தேன் ஸ்கூலோட ஃபர்ஸ்ட். நாங்க இருக்கும்போது காக்கி கலர் பிரமாதமா ட்ரெஸ் பண்ண, அந்த ட்ரெஸ்ஸையே ஸ்டைலா பண்ணேன். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க முக்கா பேண்ட தூக்கிட்டு முடிச்சுட்டு போட்டு பிள்ளைங்க மாதிரி போட்டு நினைச்சிடாதீங்க. நீயா இருக்கணும். வாழ்க்கையில ஒரு நல்ல பொசிஷன் போகணும். உனக்கு வரப்போற செல்வங்கள், பிள்ளைகள் நல்ல பொசிஷன் போகணும்னா படி. நீ நினைச்சத படி. உனக்கு பிடிச்ச மாதிரி படி. அது ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் படிங்க. நிறைய சான்சஸ் இருக்கு. நான் ஹார்ஸா பேச மாட்டேன், அன்பா தான் பேசுறேன். நான் உங்களோட அப்பா வயசு, அதுக்காக தான் அவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கை ஈஸி கிடையாது. டஃப். பல முள்ளுகளெல்லாம் பார்க்க போறீங்க, பல பள்ளத்தையெல்லாம் பார்க்க போறீங்க. அதெல்லாம் தாண்டணும்னா உங்களை நீங்க வளர்த்துக்கோங்க. உங்க திறமையை நீங்க வளர்த்துக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் பண்ணுங்க. ஃபிட்டா இருக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எந்த ஃபுட் எடுத்தாலும் கலப்படம், மருந்து. எந்த ஃபுட்டு நாங்க சாப்பிடும் போது ஓரளவுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டோம். இப்ப இருக்க நீங்க என்னதான் ஹைஜீனிக்கான ஃபுட்டு சாப்பிட்டாலும் ஏதோ ஒண்ணு கலந்துருக்கும் உள்ள. அப்ப நீங்க எப்படி ஃபிட்டா இருக்க போறீங்க? ஸ்போர்ட்ஸ் இவ்வளவு பெரிய கிரவுண்ட் கொடுத்துருக்கு. உங்க மாஸ்டர் கேளுங்க, சார் எனக்கு இது வேணும் சார், இது சொல்லுங்க சார். கண்டிப்பா பண்ணி கொடுப்பாரு. சார் எங்களுக்கு பிடி பீரியட் 2 பீரியட் ஆகுங்க, பண்ணி கொடுப்பாரு. என் குழந்தைங்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல அத்லெட்டா இருந்தாங்க. 10th எக்ஸாம் எழுதும்போது அத்லெட் கிளாஸ் பிராக்டிஸ் முடிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுறாங்க. நல்லா படிச்சாங்க. நான் பெருமையா சொல்லிப்பேன். நான் திருப்பி சொல்றேன், என்னுடைய டாக்டர் வந்து நான் படிச்சு இங்க நிறுத்தினதை என்னுடைய ஆதங்கத்தை தான் கட்டினேன். என்னோட செல்லா மாதிரி ஒரு ப்ரொஃபஸரா, என்னோட காலேஜ் ஒரு ப்ரொஃபஸரா இருக்காங்க என்னோட டாக்டர். அவங்க எனக்கு நாலேஜ் கொடுக்குறாங்க. ஆனா அந்த ஆதங்கம் தான் ரொம்ப சின்ன விஷயம். அழகா கொண்டு போங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்க ஸ்கூல் மாதிரி எந்த ஸ்கூலும் கிடைக்காது. இன்னைக்கு பெரிய பெரிய ஸ்கூலுக்கு இருக்கு, பல லட்சங்கள் வாங்குறாங்க. ஆனா அவங்க கிட்ட இவ்வளவு பெரிய இடம் கிடையாது. விசாலமான இடம். எவ்வளவு பெஸ்ட் ஆக்சஸ் வந்துட்டு இருக்கு உங்களுக்கு. பெசன்ட் நகர்ல ஒரு ஹாட் சிட்டியில உட்காந்துட்டு இருக்கீங்க, ஹாட் பிளேஸ்ல உட்காந்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா இங்க தலைமை ஆசிரியர்களே இந்த பிள்ளைங்களுக்கு தேவைகளை நீங்க கரெக்டா பூர்த்தி பண்ணுங்க. ரொம்ப பிரமாதமா நடத்திட்டு இருக்கீங்க. இந்த கோவிலுக்குள்ள வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேங்க்யூ வெங்கட் அவர்களுக்கு. என் நண்பர்களுக்கு இங்க வந்திருக்காங்க. தயவு செய்து தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் இங்க வந்துட்டு இருக்கேன், நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கீங்க. ஓகே, மனதளவுல நீங்களும் இங்க உட்கார்றவங்க தகுதி உள்ளவர்கள் தான். ஓகே, ஏதோ நாங்க சினிமால ஒரு மீடியால இருக்கிறதுனால, அவர் அரசியல் இருக்கிறதுனால நாங்க அங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே, ஆல் சே இந்த பொசிஷனுக்கு நீங்க வரணும். வருவீங்களாடா தம்பி? உறுதிமொழி எடுக்கிறீங்களாடா தம்பி? சூப்பரா, தேங்க்யூடா. நான் அடிக்கடி வருவேன். எதுனாலும் கேளுங்கடா. உங்க தலைமை ஆசிரியர் மூலியமா நான் கண்டிப்பா பண்ணுவேன்டா. அடிக்கடி இதோட. ஓகே, தேங்க்யூ. Under 19 runners, under 19 boys runners. அந்த ஹவுஸ் கேப்டன் கூட வரணும். ஹவுஸ் கேப்டன் நீதானா?